இங்கே இருக்குன்னு ஏதோ சொல்கிறாங்க இந்த கடையில் ஜோகர்ஸு. பார்க்கலாம். ஏதோ பழைய கால சர்ச் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து நிவிக்காக ஒரு ட்ராக்ஸ் எடுக்கணும் ஸ்போர்ட்ஸ்க்கு யூனிஃபார்முக்கு. அதுக்கு தான் ஏதாவது ஷாப்பில் கிடைக்குதான்னு போகணும் பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 o'clock போனால் எல்லாமே க்ளோஸில் இருந்தது. ஸோ இப்போ போயிட்டு பார்க்கலாம், கடையில் செக் பண்ணலாம் ட்ராக்ஸ் ஏதாவது கிடைக்குதா, ட்ராக் பேண்ட்ஸ். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரி வித் நிவி. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஒரு சின்ன ஷாப்பிங், அது மட்டும் இல்லாமல் ஷெஷல்ஸுடைய ஸ்ட்ரீட் வாக்ஸ். பார்க்குறீங்களா? என்னன்னு தெரியுதா? சிமெண்ட்ரி, அது கல்லறை. நான் ஒரு நாள் அதை உள்ளே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஐலாண்டில் டிராஃபிக் இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் டிராஃபிக் இருக்குங்க. இதுதான் ஷெஷல்ஸுடைய பெட்ரோல் ஸ்டேஷன். பெட்ரோல் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள்லாம் யாரும் உங்களுக்கு போட்டு தர மாட்டாங்க. நம்ம வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், செல்ஃப் ஸ்டால். ஐலாண்ட், வேறு என்ன ஐலாண்ட். இப்போ இங்கே போகிறாங்க. இப்படி தான் போடுவோம், போட்டுருந்தோம். அங்கே டிஸ்பிளே ஆகிட்டு டக்குன்னு போயிடுவாங்க. நார்மல் டிஸ்பிளே 29 தான். இப்போ 17 வந்தது. இப்போ ஏறுது, 20 வந்துச்சு. Look at the climate here. Wow, பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு. இது இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 10:30, 11 o'clock ஆக போகுது. ஆனால் அந்த மாதிரியே இல்லை. இங்கே வரும்போது நாங்கள் நினச்சோம் பயங்கர வெயிலாக இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக பயங்கர வெயிலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த கிளைமேட் இப்போ ரைனிங்கில், ரெய்னி சீசன்றதுனால நல்லாவே கூலாக இருக்குது. கிளைமேட் பாருங்கள், மனம் மூட்டமாகவே இருக்குது. எப்போவுமே ஹாட்டே இருக்குது, ஆனால் அவ்வளோ நம்ம நினச்ச மாதிரி இல்லைல்ல. நம்ம நினச்சோம்ல பயங்கரமாக ஹாட்டாக இருக்கும், ஐயோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம். அந்த மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. நான் சென்னை மாதிரி இருக்கும்னு நினச்சேன். சென்னையில் பயங்கர எப்போ பாரு வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கும்ல, ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். தேங்க் காட் அந்த மாதிரி இல்லை. நல்லாவே என்ஜாய் பண்ணுறோம் இந்த கிளைமேட்டை. பக்காவாக இருக்குது. நேற்று ஒரு புதிய மால் இங்கே ஓப்பன் ஆச்சு. அது என்ன மால்னு தெரியுமா? மால் ஆஃப் விக்டோரியா. நேற்று தான் ஓப்பனிங் செரிமனி நடந்தது. நம்ம ஒரு நாள் வரலாம் இதுக்கு. ஆக்சுவலாக இங்கே ஷெஷல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மால் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னாவே நீங்கள் பீச் தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட் மார்னிங் வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்குள்ளே எல்லாம் ஷாப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வரணும்ல. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வர ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே புக் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல ஷாப்லாம். தெரியல, எல்லோரும் புக் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஸ்கூல் பேக் சைடு இந்த பிரிட்ஜ் தான் இல்லை. இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் ட்ராப் பண்ணோன்னா உங்களுக்கு இங்கே இந்த ரோட்டில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அங்கே நிறுத்திட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போயிடுவாங்க. இல்லைன்னா அந்த பக்கம் நிறைய டிராஃபிக் இருக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட் எங்களுக்கு சொன்னார். தேங்க்யூ. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மான்யூமெண்ட் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1964 to 2024 போட்டிருக்கு. என்ன மான்யூமெண்ட் என்ன அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியல. கிட்ட போய் நம்ம எடுத்தால் தான் தெரியும். நான் இதை ஒரு வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் லைப்ரரி. பசங்கள்லாம் இப்போ பேரண்ட்ஸ்லாம் இதுக்கு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களை எடுத்து விட்டுட்டு போயிடுறாங்க. இங்கே ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிக் பண்ணிக்கிறாங்க.
இதுதான் ஷீஷல்ஸ் ஃப்ளாக். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஷீஷல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மியூசியம். இதுதான் மியூசியம். பாருங்க, எந்த கண்ட்ரி போனாலும் அந்த கண்ட்ரியில் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஐ லவ் ஷெஷல்ஸ். ஓகே, இது சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இந்த பென்டன் கிளாக், லண்டன் கிளாக். ஃப்ரெஞ்ச் காலனியாக இருந்தது இது கூட. அதனால தான் இப்போவும் வந்து இருக்குல்ல ஃப்ரெஞ்சு? இல்லை முன்னாடி இருந்தது. அதனால் அவங்க ஞாபகார்த்தமாக இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். ஃபுல்லாக இங்கே டூரிஸ்ட்டு தான் இந்த கண்ட்ரியில். அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக என்ன எடுக்கிறாங்க தெரியுமா வீடியோ? இதை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம டெம்பிளை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஐகானிக் ஒரு மான்யூமெண்ட்டாக இங்கே இருக்குது. இந்த ரோட்டில் நடந்து போகிறதே ஒரு சுகம் இல்லை. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ மழை வரும், எப்போ வெயில் காயணும் இங்கே சொல்ல முடியல. நம்ம நிவிக்கு ட்ராக் பேண்ட்ஸ் வாங்க தானே வந்தோம். இங்கே ரோட்டில் ஒரு கடை போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ட்ராக் பேண்ட் இருக்குது. லெட்ஸ் செக் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட். நிவி வெயிட். நம்ம கடையை தேடி தான் போயிட்டுருக்கோம். அங்கே பார்க் பண்ணிவிட்டு, பார்க்கிங் இங்கே இல்லை, அதனால் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க ஒவ்வொரு ஷாப்பாக போயிட்டு நம்ம அந்த ட்ராக்ஸ்க்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். நான் வந்து இது வாங்கியிருக்கேன் பீச்சுக்காக. ஏதோ பழைய கால சர்ச் ஒன்று இருக்குது. இந்த சிட்டியில் ஃபஸ்ட்டு நான் நடந்து போகிறேங்க. நல்லா இருக்குது நடந்து போகிறதுக்கே. ப்ரீஸியாக. இப்போ வேறு ரெயின் வர மாதிரியே இருக்கா, ஜாலியாக இருக்கு. இதுதான் the front side of the church. இதுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்பில் தான் நம்ம போய் செக் பண்ண போகிறோம். எல்லாம் அடிடாஸ் பிராண்டடாக இருக்குது. ஈவினிங்க்கு 5 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கடையுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் ஷாப் மாதிரி தெரியுது. எல்லா ட்ரௌசர்ஸ், க்ராக்ஸ் எல்லாம் இருக்குது. சிங்கிள் பீஸ் இது. இந்த கடையில் வந்து பிராண்டடாக இருக்குது, ஆனால் வந்து எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஷாப். இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. ரேட் ஜாஸ்தியாக இருக்குப்பா இங்கே. சரி வாங்க, இங்கே இல்லை, போகலாம் நம்ம. வேறு ஏதாவது கடையில் போய் செக் பண்ணலாம். ஷெஷல்ஸ் ரோட்டில் அப்படியே ஜாலியாக ஒரு வாக். நம்ம ட்ராக் பேண்ட் தேடலுக்காக போயிட்டுருக்கோம். தேடல் நடந்துகிட்ருக்கு. இந்த ஷெஷல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான பிளேஸ். அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம நடந்தே கவர் பண்ணிடலாம் ஆல்மோஸ்ட். நம்ம பீச்சஸ்லாம் போனோம்னா கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி வந்து உங்களுக்கு ஈஸியாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு ஷாப் இருக்குது. இதில் இருக்கான்னு பார்க்கலாம். இது பிலபாங் நைக்லாம் இருக்குது. காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அந்த கடையில் பார்த்தோம்னா ஷார்ட்ஸ் இருக்குது, ஆனால் பேண்ட்டாக இல்லை, ட்ராக் பேண்ட்டாக இல்லை. ஆனால் நம்ம ஸ்கூலுன்றதுனால நம்மளுக்கு வந்து பேண்ட் வேணும். சரி, தேடல் வந்து தொடர்கிறது. கடை இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நிறைய எல்லா கடையும் செக் பண்ணிட்டு எந்த கடையிலையுமே வந்து லாங் பேண்ட்ஸ் இல்லை, எல்லாமே வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. வாங்க இந்த கடையில் போய் செக் பண்ணலாம். கடையில் இருக்க மாதிரி இருக்குது, போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி தான் தேடுறாங்க. இங்கே இருக்குதுன்னு ஏதோ சொல்கிறாங்க இந்த கடையில். ஜோகர்ஸு பார்க்கலாம். எல்லாருக்கும் சின்ன சைஸ் கிடைக்கல.
உங்களுக்கு இங்கே பீச்சுன்றது தான் எங்கே போனாலும் இதே தாங்க. No, madam, 10-11 years, but anyway. பயங்கர ஹாப்பினிங்காக இருக்குது ஃபுல்லாக. இங்கே ஸ்டிச்செல்லாம் கூட பண்ணுறாங்க பசங்களுக்கு. ஜாகர்ஸ் கேட்டதுக்கு இந்த பேண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் எல்லாமே வந்து பெருசாக இருக்குது. நிவி சைஸ்க்கு எதுவும் இல்லை. நிவிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக பார்க்குறாங்க. ஃபைனலி ஏதோ ஒன்று வாங்கிட்டோம். ஜாகர்ஸ் நிவிக்கு கிடச்சிருச்சு. ஆனால் காஸ்ட்லியாக இருக்கு. இட்ஸ் ஓகே, நத்திங் டு டூ. ஸ்கூல்ன்றதுனால நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அடுத்ததான் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே டைம் என்னென்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக 12 மணி. ஆனால் அந்த 12 மணி மாதிரி இருக்கா? ஸோ நைஸ். கிளைமேட் செம்மையாக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. சிட்டி சென்டரில் இருக்கும், நம்ம கோயில்கிட்ட இருக்கும். எவ்வளோ ஹாப்பினிங்காக இருக்குல்ல ரோடெலாம். இது டூரிஸ்ட் கண்ட்ரி அப்படின்றதுனால எப்போவே வந்து மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் நான் நேற்று வந்து அந்த பங்களாதேஷ் ஷாப்பு. இந்த பங்களாதேஷ்லேருந்து வந்து எடுத்து வந்து விற்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரேட்டு. இப்போ வந்து மத்தியானம் 1 மணி. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்கு. ரோடெல்லாம் வந்து அப்படியே திருவிழா மாதிரி இருக்குது. நிறைய ஆளுங்க இருக்காங்க. நைட்டு ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் ஈவினிங்கில் தான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணல. ஈவினிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பீச்சஸில் தான் இருப்பாங்க. இல்லை வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு இல்லைன்னா ஒர்க் போயிட்டு வந்து வீட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் தான் ரொம்ப பிஸியாக இருக்குது ரோடெலாம். சரி, நீங்கள் வந்து நிவியோடைய ஷாப்பிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும்